வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2ல் இருக்கிற சிறுவினாவை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் 3 கொஷின் இருக்குது. இந்த 3 கொஷினுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உயிராக நான், பல பெயர்களின் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காற்று இந்த மாதிரிலாம் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு காற்று பேசு. இதே மாதிரி நீர் தன்னை பற்றி பேசினா எப்படிலாம் பேசும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதற்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ நீர் பேசுனா எப்படி பேசும்? அமிர்தமாக நான், ஆற்றலாக நான், உலக உயிர்களுக்கு ஆதாரமாய் நான், பல நிறங்களில் நான், உலகில் பிறந்த முன்னீராய் நான், உணவாய் உற்பத்தி பொருளாய் நான் என்று நீர் தன்னை பற்றி பேசும். இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் போட்டு இந்த மாதிரி நீர் தன்னை பற்றி பேசும் அப்படின்னு எழுதலாம். சின்ன சின்ன பாயிண்ட் தான் ஈஸியா இருக்கு. நீங்க பாயிண்ட் போட்டு இந்த மாதிரி அழகா எழுதலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவையென பரிபாடல் அறிந்தவற்றை குறிப்பிடுகன்னு கேட்குறாங்க. இப்போ இதற்கான ஆன்சரை பார்க்கலாம். அதில் பாருங்க, 5 பூதங்களால் பூமியில் உயிர்கள் உருவானது. இந்த 5 பூதம் இருந்தாதான் நம்ம இந்த பூமியில உயிர்கள் உருவாக முடியும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் முதல் பூதம் எதுனா காற்று. காற்றினோட ஊழியில் தான் வான்வெளியில் ஒரு கரு பேரொளியுடன் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. காற்றினோட அந்த வேகத்துல தான் வான்ல பார்த்தீங்கன்னா ஒரு கரு ஒரு பேரு ஒளியுடன் முதல்ல தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல ஊழி காலங்கள் சென்ற பின் நெருப்பு பந்து போல புவி உருவானது. ஃபர்ஸ்ட் காற்று, அதுக்கப்புறம் நெருப்பு. ரொம்ப காலம் கழிச்சு நெருப்பு பந்து போல பூமி உருவாச்சு, புவி உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மழை பெய்யுது. தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்துல மூழ்கியதான். அப்புறம் வானம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகிய இந்த 5 பூதங்களையே பூமியில் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல்களாக பரிபாடல் குறிப்பிடுகிறது. நம்ம பூமியில உயிர்கள் உருவாகி வளர்றதுக்கு ஏற்ற சூழல்கள் ஏதாவது பரிபாடலுக்கு சொல்லுதுன்னா வானம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் இந்த 5 பூதங்களால நம்ம பூமியில உயிர்கள் உருவாகி வாழ முடியும் அப்படின்னு பரிபாடல சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த 3 பாயிண்ட் எழுதலைன்னா கூட கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையாச்சும் கன்ஃபார்மா எழுதுங்க. இந்த கொஸ்டினும் முக்கியமானது. எக்ஸாம்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார். இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர். மாணவர்கள் கேட்ட பாடலிலிருந்து ஆசிரியர் சிறுவினாக்களை கேட்டார். இப்பாடல் குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி வாருங்கள். நன்றாக எழுதுபவருக்கு பரிசு உள்ளது என்று ஆசிரியர் கூறினார். வண்ணமிட்ட சொற்களுக்கான தொகாநிலை தொடர்களை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெட் கலர்ல கோடு போட்டு எழுதியிருக்க வேர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம தொகாநிலை தொடர் கண்டுபிடிக்கணும். அதற்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடி காட்டினார் அப்படின்ற வேர்டு இருக்கு. இது என்ன தொடர்னா வினையச்ச தொடர். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பாடுதல் என்றது ஒரு செயல், ஒரு வினை. அதாவது நம்ம செயலை தான் வினைன்னு சொல்லுவோம். அப்போ இது வினையச்ச தொடர். பாடி காட்டினார் என்றது என்னது? ஒரு வினையச்ச தொடர். அது மாதிரி கேட்டு பாடினார், இதுவும் என்னதுன்னா திரும்ப பாடுதல். அதனால இதுவும் ஒரு செயல், அப்போ ஒரு வினை, அப்போ வினையச்ச தொடர். அடுத்தது கேட்ட பாடலில். கேட்ட ஆண் முடியுது பார்த்தீங்களா? ஆண் வந்தாவே அது என்னதுன்னா பெயரச்ச தொடர். கேட்ட பாடலில் விகுதி வந்திருக்கு கடைசியில். கேட்ட ஆண் முடியுது அந்த சவுண்டு, அப்போ அது பெயரச்ச தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறு வினாக்களை கேட்டார். சிறு வினாக்களை ஐயின் முடியுதா? அப்போ ஐனா என்னதுன்னா 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஐயின் முடியுது பாருங்க. அப்போ சிறு வினாக்களை ஐயின் முடியறதுனால 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்ன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, எழுதுபவருக்கு பரிசு. கூன்னு வருது. அப்போ என்னதுன்னா 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு எழுதணும்.
இது வந்து ஈஸி தான். உங்களுக்கு அவங்களே குடுத்துடுறாங்க. அத வச்சு நம்ம இப்படி வந்து ஷார்ட்டா வந்து ஞாபகம் வச்சு எழுதினா, உங்களுக்கு நல்லா ஈஸியா வந்து எழுத முடியும். இப்போ இந்த லெசன்ல இருக்கிற நம்ம வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் பார்த்துட்டோம், குருவினா பார்த்துட்டோம், சிறுவினா வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல நம்ம வந்து இதற்கான வந்து நெடுவினாவ வந்து பார்க்கலாம். நீங்க நடத்த சொல்லியே அப்படியே கூடவே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் எக்ஸாம் வரும். அதில நீங்க ஃபுல் மார்க் கண்டிப்பா வாங்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.